வணக்கம். இன்றைக்கி இஞ்சி குழம்பு வத்த குழம்பும் தான் பண்ண போகிறேன். வாங்கோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வத்த குழம்பு தான். மணத்தக்காளி போட்ட வத்த குழம்பு. இது பண்ணுறதுக்கு நான் கச்சட்டி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதுக்கு 50 வருஷமான கச்சட்டி, அதனால் கொஞ்சம் பழசாக இருக்கும். ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். இதில் பண்ணினா தான் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக நான் பழசானாலும் பரவாயில்லன்னு இதை எடுத்துட்டுருக்கேன். லெட் அஸ் சீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் விட்டுக்கணும். நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே. அப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு 2 எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு போடணுங்கிற அவசியம் இல்லை. அப்புறம் போடுறதுக்கு மணத்தக்காளி வத்தல் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயம், கொஞ்சமாக மெந்தியம், புளியை கரைச்சி வச்சுருக்கேன். கருவேப்பிலை. முதல்ல நம்ம 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டுட்டு, நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். கடுகு, உளுத்தம்பருப்பு 2 போட்டு, கொஞ்சமாக இந்த மெந்தியத்தையும் போட்டு, கொஞ்சம் அது வதங்கின அப்புறமா பெருங்காயத்தையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டுடலாம். இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா வதங்கின அப்புறம் இந்த கரைச்சி வச்ச புளியை நம்ம அது கூட விட்டு கொடுத்துடலாம். இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இதில் விட்டு வச்சுருக்கேன். எண்ணெய் புகுஞ்ச உடனே கடுகு, மெந்தியம் கொஞ்சமாக போட்டால் போகிறோம். உளுத்தம்பருப்பு இதை 3த்தையும் போட்டுட்டு, அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் போட்டுடலாம். இங்கே கொஞ்சம் மணத்தக்காளி வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டு எல்லாம் கொஞ்சம் ஒன்றா சேர்ந்து வந்த உடனே பெருங்காயத்தையும் கொஞ்சம் நிறைய 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தையும் போட்டுட்டு கரைச்சி வச்ச புளியும் இது கூட போட்டு கொடுக்கலாம். இப்போது எல்லாமே போட்டாச்சு. புளியும் கரைச்சி விட்டாச்சு. இது கொஞ்சம் தழைச்சுருக்கு. இப்போ மஞ்சள் பொடியும் உப்பும் இதுக்கு போட்டுடலாம். இப்போது நான் இதுக்கு உப்பு மஞ்சள் பொடியும் போட்டுட்டேன். உப்பு நம்ம பார்த்து போட்டுக்கணும். ஏன்னா மணத்தக்காளி வத்தல்லையே கொஞ்சம் உப்பு இருக்கும். நீங்கள் வத்தல் எதுவும் போடலை, காய் போட்டல கொஞ்சம் உப்பு கூட போட்டுக்கலாம். ஆனால் இதில் நம்ம பார்த்து போட்டுக்கணும், அப்புறம் ரொம்ப ஜாஸ்தியாகிடும். இப்போ இதுக்கு தேவையான பொடிகள்லாம் போட்டு கொடுத்துடலாம். இங்கே 1 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, ஜீரகப்பொடி 1 டீஸ்பூன் தான் எடுத்து வச்சுருக்கேன். அது ஜீரகம் ரொம்ப ஜாஸ்தி போட்டோன்னா அது கொஞ்சம் கஷாயம் மாதிரி ஆகிடும். அதனால் வாசனைக்கு பார்த்து நம்ம போட்டுக்கணும். அப்புறம் மிளகு பொடி எடுத்து வச்சுருக்கேன். பெப்பர் பவுடர் இது 1 டேபிள் ஸ்பூன் போடலாம். இந்த பொடிகள்லாம் போட்டுடலாம் நம்ம. இப்போ இந்த வத்த குழம்பு நல்லா தழைச்சி சுருங்கி நல்லா வத்தி போயிடுத்து, ரெடியாக எடுத்து இதுக்கு நம்ம ஒரு அச்சு வெல்லத்தை போட்டு இறக்கிடலாம். நான் இங்கே கொஞ்சமாக வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுட்டு இதை கொஞ்சம் நான் பொடி பண்ணி போடுவேன். போட்டுட்டு நல்லா எல்லாத்தையுமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்கி எடுத்துடலாம். இப்போ நம்ம வத்த குழம்பு எவ்வளோ ஜோராக ரெடியாக எடுத்து பாருங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியறது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சுடு சாதத்தோடு போட்டுன்ட்டு நம்ம கொஞ்சம் அப்பளம் எதாவது வச்சு சாப்பிட்லாம். இல்லைனாக்கா நீங்கள் ஏதாவது ஃப்ரை கூட சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் அடுத்த குழம்புல உங்களை பார்க்குறேன். வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற குழம்பு இஞ்சி குழம்பு தான். இது வின்டரில் யூஸ்வலாக பண்ணுறது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த இஞ்சி நம்மளுக்கு அப்பிடைட் இல்லாமல் இருந்தால், பசி இல்லாமல் இருந்தால், பசியை இது தூண்டும். அது தவிர ஒரு வாமிட்டிங் சென்சேஷன், சாப்பிடவே பிடிக்கலை அப்படிலாம் இருந்தால் வயிற்றுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த வின்டரில் சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப நல்லது. அதனால் நான் இன்றைக்கி இஞ்சி குழம்பு பண்ணியிருக்கேன். இது நாங்கள் எப்படி பண்ணுவோமோ எங்கள் வீட்டில் அந்த மெத்தடில் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்னெல்லாம் சாமான் தேவையாக இருக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல இஞ்சியை நல்லா அலம்பி மண்ணெல்லாம் போக்கிட்டு அந்த மேலே இருக்கிற தோலை நம்ம துருவி எடுத்துகிட்டு இதை சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் வச்சுட்டுருக்கேன் இங்கே. அப்புறம் தனியாவை மாத்திரம் நான் லேசாக கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இல்லைன்னா அது அரையாதுன்னு. இதை மூழ்கி நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கூழ் மாதிரி அரைச்சின்னு வந்துடலாம்.
இதுக்கு போட வேண்டிய வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் வெங்காயம் போடலாம். நான் வந்து சின்ன சைஸாக இருந்தது, அதில் வந்து 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதே மாதிரி 2 டொமேட்டோவும் வச்சுட்டுருக்கேன். இது வந்து மீடியம் சைஸாக இருந்தது. அப்புறம் தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் இதெல்லாம் போடுவோம். அதுவும் கூட வந்து நம்ம புளியை கரைச்சி விட்டுடலாம். இங்கே கருவேப்பிலை வச்சுருக்கேன், இதுவும் தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம புளியை கரைச்சி விட்ட உடனே கொஞ்சமாக இந்த வறுத்த வேர்க்கடலை இருக்குது, அதையும் நம்ம புளிக்காய்ச்சலுக்கெல்லாம் போடுற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம பண்ணிடலாம். ஆஸ் யூஷுவலாக இந்த மாதிரி குழம்புகள் எல்லாமே நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். நான் நல்லெண்ணெயும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நான் ஒரே ஒரு சொட்டு வெந்தயத்தையும் போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஒரு கை கருவேப்பிலையும் போட்டுட்டு அது நல்லா வதங்கட்டும். வதங்கின அப்புறமா நம்ம முதல்ல வெங்காயமும் போட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடலாம். நான் வந்து காயெல்லாம் போட்டு லேசாக வதக்கின்னு இருக்கேன். நான் சொல்ல மறந்து போயிட்டேன். இதுக்கு வந்து ஒரு 4 அள்ளி பூண்டும் போட்டுக்கணும். போட்டுட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால நான் அதையும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்து இதையும் ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து நம்ம வெங்காயம்லாம் ஆட் பண்ணும்போது இதையே ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து இதில் புளியை கரைச்சி விட்டுட்டேன். ஏன்னா காய் எல்லாமே ஓரளவு நல்லா வதங்கி போயிடுது. இதுக்கப்புறம் நம்ம புளியில் போடும்போது அது நல்லா வெந்து கொடுத்துக்கும். இதில் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டுடலாம். மஞ்சள் பொடியும் உப்பும் போட்ட உடனே நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இஞ்சி பேஸ்ட்டு இதையும் அது கூட போட்டு கொடுத்துடலாம். இப்போ நம்ம இஞ்சி குழம்புல வந்து மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டுட்டேன். இப்போ நான் அரைச்சி வச்ச இஞ்சி கூழையும், இஞ்சி, கோகனட், தேங்காய், அப்புறம் அந்த கொஞ்சம் லேசாக ட்ரை ரோஸ்ட் பண்ண தனியா, இது 3த்தையும் கூட இது கூட ஆட் பண்ணிடுறேன். இப்போ வந்து அந்த குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இஞ்சி பேஸ்டெல்லாம் நல்லா வேந்துடுத்து 1 ஸ்பூன் வந்து நான் சாம்பார் பொடி இதுக்கு போட்டு கொடுக்குறேன். வீட்லேயே அரைச்சது தான். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் இதில் போட்டுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸு அதெல்லாம் சேர்ந்து ஒன்றா தலைச்சப்புறமா நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இதில் வந்து ஒரு அச்சு வெல்லத்தை போட்டுட்டு நான் இறக்கி வச்சிடுறேன். இப்போ நம்மளோட இஞ்சி குழம்பு ரெடி ஆகிட்டு, வத்த குழம்பு ரெடி ஆகிட்டு. இது 2ம் தான் நான் இன்றைக்கி காமிச்சிருக்கேன். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.